இந்த பொண்ணு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. இவளுடைய அமௌண்ட் கீழே விழுந்துரும். இவ கன்சீவா இருக்கிறதுனால அதை குனிஞ்சு எடுக்க முடியாது. இவ கஷ்டப்படுறத பார்த்த ஒருத்தன் அந்த அமௌண்ட் எடுத்து கொடுப்பான். அந்த நேரம் அவன் வச்சிருந்த அமௌண்ட்டை இந்த பொண்ணு திருடிப்பா. ஆனா இந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. இவனும் அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்தோன்னா அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லிடுவா. இவனும் அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு ஃபேக் நோட்டு, எல்லாம் ஒரு பிளான். இவ கன்சீவாவும் இருக்க மாட்டா. அவளோட வயிற்றுக்குள்ள பலூன் வச்சிருப்பா. எல்லாமே அவனோட அமௌண்ட்டை திருடுறதுக்காக தான் பக்காவா பிளான் போட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் இவரோட காஸ்டியூம் எல்லாம் கலைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த காரணமே ஒரு மாடலிங் பண்ணிட்டு இருக்கா. இவளோட ஜஸ்ட் சர்ஜரி பண்ணி பெருசாக்கணும்னா அதுக்கு அமௌண்ட் அதிகமாகும். அதனால தான் பிளான் பண்ணி அவங்ககிட்ட அமௌண்ட்டை திருடிப்பா. அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டா சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இவ ஒருத்தங்கிட்ட அமௌண்ட் அடிச்சிருப்பா. அவன் அந்த நேரம் பார்த்து கரெக்டா உள்ள வருவான். அவனுக்கு இவனோட பொண்ணுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும், அதுக்கு இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால அமௌண்ட் கட்டலான்னு சொல்லி வருவான். இவனோட பேக்ல அந்த அமௌண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அமௌண்ட் இருக்காது. அவன் அமௌண்ட்டை தரத்தை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருப்பான். அந்த டாக்டரும் முக்கியமான சர்ஜரி இருக்கு, ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருவேளை அமௌண்ட்டை வீட்டிலே விட்டுட்டு வந்திருப்பான். நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இந்த டாக்டர் இந்த பொண்ணு கிட்ட அமௌண்ட் இப்ப கட்டினா உடனே சர்ஜரி ஆரம்பிச்சலாம்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணால அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது, ஏன்னா அந்த சின்ன பொண்ணு பேரு அந்த கவர்ல எழுதி இருக்கும். இவளுக்கும் அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டர்கிட்ட நான் அமௌண்ட் பாதி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னும் பாதி ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்துறேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. வெளியே வந்தவ வேக வேகமா அந்த கவருக்குள்ள இருந்து அமௌண்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல அவன் வரதா பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு நோட்டுக்குள்ள அந்த அமௌண்ட்டை மறைச்சு வச்சிருவா. வந்தவன் இந்த பொண்ணு கிட்ட ஒரு 1/2 hour முன்னாடி இங்க ஒரு பொண்ணு கன்சீவா இருந்தா, அந்த பொண்ணு ஏதாவது பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் என்னோட அமௌண்ட் திருடுனான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு எனக்கு தெரியாத, நான் பார்க்கலன்னு சொல்லிடுறா. உனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாது. இந்த பொண்ணோட நோட்டு தான் அந்த ரேக்ல இருக்கும், அது தெரியாம அவன் அதுக்குள்ள அமௌண்ட் வச்சிருப்பா. அந்த சின்ன பொண்ணு அந்த நோட்டை எடுத்துட்டு போயிடுவா. அவங்க 2 பேரும் கிளம்பினோன்னா அந்த அமௌண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த நோட்டை அந்த சின்ன பொண்ணு எடுத்துட்டு போயிருப்பா. மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பிளான் பண்ணி நர்ஸ் வேஷத்துல அவங்க இருக்கிற இடத்துக்கு வருவா. அந்த இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டீங்களா, ஏன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பா. அவரும் நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும் போது நான் நர்ஸ் தான் சொல்லிட்டு இவளுடைய ஐடியா திருப்பும் போது அதுல கிளீனர்னு இருக்கும். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆமா நான் கிளீனிங் தான் பண்றேன், எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாளா ஆசை, அதனாலதான் உங்ககிட்ட வந்து டாக்டர் மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறா. இந்த சின்ன பொண்ணுக்கும் இந்த மேட்டர் எதுவுமே தெரியாம இந்த நோட்டு தானே உங்களுக்கு வேணும், ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை கொடுத்துட்றா. இவளும் அந்த நோட்டை வாங்கிட்டு எப்படியோ ஒரு வழியா நோட்டை வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட கட்டிட்டு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவளுக்கும் சர்ஜரி முடிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா இவ நினைச்ச மாதிரியே இவளோட ஜஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கப்புறம் டாக்டருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறா. ஆனா அந்த டாக்டர் திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் வச்சிருந்த பேனாவை எடுத்து குத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்குள்ள பலூன் தான் வச்சிருக்காங்க. டாக்டரும் இவ கட்டின அமௌண்ட்டை எடுத்து இந்த அமௌண்ட் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இவ அமௌண்ட் திறன் அவரு அங்க வந்துடுறாரு. கடைசியா தான் தெரியுது இவ அமௌண்ட் திறன் எப்படியோ கண்டுபிடிச்சிருப்பாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இவளும் உங்ககிட்ட இருந்த அமௌண்ட்டை நான் திருடலன்னு சொல்லுவா. ஆனா போலீஸ் வந்து இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க.